வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிக்கான ஃபெப்ரவரி மாத ராசி பலனை பார்த்துட்டு வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இப்போ 12 ராசிகளில் நம்ம பார்க்க போகிற ராசி மீன ராசி. 12வது ராசி தேவகுருவான குருவுடைய ராசி. ரொம்ப சாத்வீகமான ராசி, அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ராசி. செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறதே இருக்காது. கம்ப்ளீட்லி செல்ஃப்லெஸ் அப்படின்னா யாருன்னா மீன ராசிக்காரங்க தான். ஸோ தன்னை பற்றி யோசிக்கிறத விட தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஒரு மனப்பான்மை வந்து மீன ராசிக்காரங்களுக்கு பரவலாக இருக்கும். ஈவன் ஒரு அம்மானாலுமே எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், இல்லை ஒரு அக்காவாக இருந்தால் எனக்கு வேண்டாம், என் தம்பி தங்கச்சிங்க நல்லா இருந்தால் போதும். இந்த மாதிரியான டெண்டன்சியில் தான் மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. தான் சொந்தத்துக்கு தான் கொடுக்க போகிறாங்க, இருந்தாலும் அங்கே தன்னலம்ங்கிறது கண்டிப்பாக இருக்காது. இந்த மீன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது? ஸோ ராசியில் ராகு ஆல்ரெடி தெரியும். ராகு வந்து ஒரு இயர்லி பிளானட், ராசியில் இருக்கிறாரு. குரு வந்து 2ல் இருக்கிறாரு. இந்த மாத டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன கிரகங்களுக்கெல்லாம் நடக்கு அப்படின்னா, செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 11க்கு போகிறாரு. எப்போனா பிப்ரவரி 5ஆம் தேதி. ஸோ எப்படியும் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. ஏன்னா லாபஸ்தானத்தை ஒரு உச்ச கிரகம் ஆக்டிவேட் பண்ணுது. அந்த உச்ச கிரகம் யாருன்னா மீனத்துக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி 11ல் உச்சமாகிறது. மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். 2-11 சம்பந்தம். அப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஒரு பெருவாரியான தன லாபம் அப்படிங்கிறது மீனத்துக்கு சித்திக்க போகக்கூடிய நல்ல மாதம் இது. சரி, ஒவ்வொரு செக்டாருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தொழில். ஸோ தொழில் அப்படிங்கிறத வந்து 6ஆம் இடம் குறிக்கும். 6ஆம் அதிபதி வந்து சூரியன். சூரியன் வந்து சனியோடு சேர்ந்துருக்கிறாரு. அப்போ தொழிலில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா எஸ் இருக்குது. முடக்கம். பொதுவாகவே சூரியன் சனியோடு சேர்ந்துட்டாலே முடக்கம் அப்படிங்கிறது தான். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருந்தால் அந்த பிளான் முடங்கியிருக்கு. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தா எந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணி வச்சோமோ அது அந்த லெவல்லே இருக்குது. 1% கூட முன்னேறலை. அதே மாதிரி முக்கியமாக பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணவங்க நிறைய பேர் வந்து பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க பார்ட்னர்ஸ்க்குமே ஒத்து போகாமல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தொழிலில் போட்ட முதலீடுனால நஷ்டம் அப்படிங்கிறத நிறைய மீன ராசிக்காரங்க பார்த்துட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் நல்ல தசாபுத்தியுமே இருந்தாலுமே லாபம் குறையுது. லாபமுமே முழுமையாக கிடக்கலை. நல்ல தசாபுத்திலையுமே லாபம் குறையுது. ஏன்னா 12ஆம் இடம் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த மாதத்தில் கூடுதலாக ஒரே ஒரு பலன், லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தொழிலில் நீங்கள் முடக்கின பணம் அல்லது தொழில் காரணமாக யாருக்காவது ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்காக நீங்கள் பணம் கொடுத்தீங்க, அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, ஆனால் அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரலைன்னா இந்த மாதம் அது வந்து சேரும். ஆனாலும் ஒரு மிதமான ஒரு நிதானம் அப்படிங்கிறது தொழில் விஷயத்தில் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்க, ஓகே. தொழிலுக்கு சொல்லிட்டீங்க. நாங்கள் தொழிலெலாம் பண்ணலை, ஒரு வேலையில் இருக்கோம், ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது? 10ஆம் இடம் நல்லாயிருக்கு. 10ஆம் இடத்துக்கு வந்து எந்த டவுட்டும் இல்லை. 10ஆம் அதிபதி குரு வந்து 2ல் இருக்கிறாரு. அவர் ஒரு இயர்லி பிளானட்டு. அந்த 2ஆம் இடத்துக்கு வேறு எந்த கிரகமுமே இந்த மாதம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ட்ராவல் பண்ணலை. ஸோ அப்போ அந்த 2ஆம் இடம் வந்து அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது. அப்போ 10ஆம் இடம் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் தொழில் மூலமாக நல்ல லாபம் தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு ஆசை மட்டும் மீன ராசிக்காரங்களுக்கு அந்த குரு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கிறாரு. நிறைய மணி மேக்கிங். இந்த பணம் பத்தலை, இன்னும் வேணும், ஓடு ஓடு ஓடு. வேலையிலே இருக்காத, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. வேலையிலே இருந்தீங்கன்னா உன் லெவல் இது தான், நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போ. இந்த மாதிரியான ஒரு ஆசையை அந்த குரு 2ஆம் இடத்துலேருந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. நல்லது தான். ஆனால் இந்த மாதம் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஈவன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் பிப்ரவரி 13க்கு மேலே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேண்டாங்கிறது என்னுடைய கைண்ட் சஜஷன். ஸோ எப்போவுமே அப்போ எனக்கு இந்த மந்தில் வந்து நான் ஒரு செகண்ட் இன்கம்க்கு ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அது சித்திக்குமான? த ஆன்சர் இஸ் எஸ், சித்திக்கும். சரி, நான் செகண்ட் இன்கம்க்குலாம் முயற்சி பண்ணல, ஆனால் எனக்கு வேலையில் மட்டும்தான் இருக்கேன். வேலை எப்படி இருக்க போகுதுன்னா நல்லா இருக்க போகுது. ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போகுது. உங்களுக்கு வந்து ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதுவுமே இருக்க போகிறதில்ல. சரி, நான் போகிறேன், வேலை செய்கிறேன், நல்ல பேர் எடுக்கிறேன், சம்பளம் வாங்குகிறேன், இப்படியே போகுது மிதமாக. சரிங்க, ஓகே. திருமணம் பண்ணலாமா? எப்படி இருக்குது? பண்ணலாம். புதன் வந்து 7ஆம் அதிபதி 11க்கு போகிறாரு. கூட இருக்கிறது உச்ச செவ்வாய். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி. பொதுவாகவே ஒரு கிரகம், இந்த செவ்வாய் வந்து ராசி அதிபதியாக இருக்கிறவங்க எப்படி பெனிஃபிட் ஆக போகிறாங்களோ அதே மாதிரி ராஜயோகாதிபதியாக எந்த ராசிக்கெல்லாம் வர்றாரு? கடகத்துக்கு, சிம்மத்துக்கு, தனுசுக்கு, மீனத்துக்கு. அப்போ இந்த ராசிக்காரங்களும் இந்த உச்ச செவ்வாயால் பெனிஃபிட் ஆக போகிறாங்க அன்டவுட்டபிளி. அப்போது என்ன ஆக போகுது?
அந்த செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு. அப்போது அந்த 7th ஹவுஸ் பிளானட்டான புதனை இந்த செவ்வாய் வந்து ஆக்கியபை பண்ணுறாரு. ஏன்னா புதனோட ஸ்ட்ரென்த்தை விட அங்கே செவ்வாயோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது அந்த செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதி போய் 7ஆம் அதிபதியோட சேரும்போது கல்யாணம் அப்படிங்கிற உறவு மூலமாக ஒரு குடும்பம் அறிமுகமாக வேண்டியது விதி. ஒரு குடும்பம்னா என்ன? பொண்ணு வீட்டுக்காரங்க அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான். ஒரு கல்யாணங்கிறது ஒரு பொண்ணு பையன் சேர்றது மட்டும் கிடையாது. ஒரு 2 குடும்பமுமே மேர்ஜ் ஆகக்கூடியதான் ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வைபவம். ஸோ பொண்ணு பையனை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். சரிங்க, ஓகே. குழந்தைக்கு முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரியே சந்திரன் வந்து ட்ராவல் பண்ணி போகணும், அந்த பாவ கிரகங்களை தாண்டி போகணும். ஃபஸ்ட்டு ஒரு February 13th வரைக்குமே சந்திரன் வந்து தேய்பிரை அமைப்பில் தான் இருக்கிறாரு. செவ்வாய், சூரியன், சனி, ராகுவோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறாரு. அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்தில் வளர்பிறை அமைப்புக்கு வராரு. வளர்பிறை அமைப்புங்கிறது உங்கள் ராசியிலேருந்தும் 7ஆம் இடம் வரைக்கும் தான். ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் அந்த ஃபஸ்ட்டு 180 டிகிரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போது February 15 to 13 சைல்டு பர்த்து கன்சீவ் ஆகுறதுக்குலாம் நல்ல மந்த்து. ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா 15th to 30th 29th நீங்கள் ஆரம்பிக்கலாம். 30 கிடையாது இந்த வருஷம், ஏன்னா இது ஒரு லீப் இயர். ஸோ 29 days உண்டு. ஃபெப்ரவரியில் எப்போவுமே 30 கிடையாது. இந்த வருஷம் லீப் இயருங்கிறதுனால 29 days உண்டு. 15 to 29 வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஃபெப்ரவரியில். சரி, ஓகே. ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? 4ஆம் இடம் நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாரு. லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. எப்போனா February 1st தனுசுலேருந்து மகரத்துக்கு போயிடுறாரு புதன். அப்போது ப்ராப்பர்ட்டி லக் இஸ் எக்ஸலண்ட். பொதுவாகவே ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஐடி கரெக்டாக ஃபைல் பண்ணிடுங்க. ஏன்னா அதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் புதன் செவ்வாயோட மாட்டுறது, செவ்வாயை ஒன்றும் பண்ண முடியாதுனாலும் புதன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். அதனால் ஐடி கரெக்டாக ஃபைல் பண்ணிடுங்க. ப்ராப்பராக உங்கள் டேக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் எதுவும் பிரச்சனை வந்து பெனால்ட்டி கட்டுற மாதிரி வச்சுக்காதீங்க. அது ஒன்று. அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலும் அதில் டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்லி ரெஜிஸ்டர்ட் ப்ராப்பர்ட்டியா, இந்த மாதிரியான விஷயங்களை க்ராஸ் செக் பண்ணி வாங்குறது நல்லது. ஆனால் ப்ராப்பர்ட்டி மூலமாக லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஷேர்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன்ஸில் எக்ஸ்ட்ரா ஆடடாக சொல்லணும்னா நல்ல லாபத்தை எடுக்க போகிற ராசிகளில் ஒன்று மீன ராசி கண்டிப்பாக. சரி, ஓகே. நாங்கள் அப்ராடில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? சூரியன், சனி. அப்ராட் போகணுன்னு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் வேண்டாம். நெக்ஸ்ட் மந்த் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சூரியன் சனி சேர்ந்துருக்கிறதுனால ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வரும். உங்கள் மைண்டே கூட மாறும். அல்லது இப்போ தான் புதுசாக போய் உட்காடுறீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து ஏன்டா இங்கே வந்தோன்னு யோசிக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதியான சுக்கிரனுமே வந்து 10ல் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. 11ல் வந்து கூட இருக்கிறது செவ்வாய், புதன். ஸோ பெரிய அளவுக்கு மெலிஃபிக்காக இல்லைனாலும் வீடு கொடுத்த சனி சூரியனோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு. ஸோ இந்த சுக்கிரன் வந்து சுபமாக இருக்கிறாரே தவிர்த்து இந்த சுக்கிரனுக்கு வேறு எந்த சுப கிரகத்தோட ஒளியும் கிடைக்கல. பௌர்ணமி சந்திரனோ இல்லை குருவோ இல்லை கூட ஏதோ ஒரு நல்ல கிரகம் இருக்கோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 2 பாவ கிரகங்களோட இந்த சுக்கிரன் தான் போய் மாட்டுறாரு. அதனால் 8, 12 ரெண்டுமே பிளாக்காக இருக்கிறதுனால ஃபாரினுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நல்ல மாதங்கிறது இந்த மாதம் கிடையாது. ஓகே. ஸ்டடீஸ் எப்படி இருக்குது? எப்படி நாங்கள் படிக்கிறோம்? ராசியில் ராகு. நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதாவது என்னென்னா காலையில் 4 மணிக்கே எழுந்துச்சி படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சிட்டோம்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த என்டையர் டேயுமே நம்ம படிக்காமல் காலையில் எந்திக்கலையேன்னு நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கோம். ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவாக இருக்க வைப்பார் ராகு. ஸோ அந்த ஓவர் ப்ரொடக்டிவ்னஸ் வந்து உங்களோட என்டையர் டேயையும் மூடையும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மூடு தேவையில்லாமல் அப்செட் ஆகும். அந்த அப்செட்னால படிப்பை கோட்டை விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ராகு பண்ணுவார். கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஓகே, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. இவ்வளோ ஒரு மணி நேரம் படிக்கலைன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் படிப்போம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு புக்கை ரீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா இருக்க போகுது. அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா இந்த சனி சூரியனால் 6ஆம் இடமோ எதுவும் பாதிக்கப்பட போகிறதில்ல. செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டரில் நல்ல செலெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு மீனத்துக்கு உண்டு. பொதுவாகவே இந்த இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம சொன்னது வந்து மீனத்துக்கு உண்டு தான். இந்த மந்த்தும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மீனத்துக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. இந்த பாசிட்டிவான விஷயங்களை வந்து நீங்கள் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை நம்ம டோன்ட்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த டோன்ட்ஸை பண்ணாமல் என்னென்னலாம் டூஸ் இருக்கோ அதை மட்டும் பண்ணி இந்த மந்த்தை ரொம்ப ஃபேவரபுளாக நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நாம் பார்த்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்ளீட்லி
ரொம்ப ரொம்ப ஈஸியான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அது நோ காஸ்ட் ரெமடிஸ் அப்படின்னும் சொல்லலாம். அதை செஞ்சுட்டு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர். ஸோ அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மீனம். நன்றி, வணக்கம்.